ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா மாம்பழ சாம்பாரும் வாழைக்காய் காரக்கறி தான் செய்ய போகிறோம். இப்போ வாங்க நம்ம செய்கிறது பார்க்கலாம். இப்போ நம்ம வாழைக்காய் காரக்கறி செய்கிறதுக்கு வானலில் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. கடுகும் சீரகமும் தாளிச்சிக்கலாம். இப்போ கடுகும் சீரகமும் நம்ம தாளிக்கிறதுக்கு போட்டாச்சு. இது ரெண்டும் நல்லா பொரியட்டும். கடுகு சீரகம் பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வாழைக்காய் சேர்த்துக்கலாம். இப்போ மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ மாம்பழ சாம்பாருக்கு குக்கரில் பருப்பு ஆயிடுச்சு. வாழைக்காய் பொடி போட்டு வதக்கி விட்டுட்டு மாம்பழ சாம்பார் பார்க்கலாம். இப்போ நான் குழம்பு மிளகாத்தூள் போடுறேன். நீங்கள் மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் இருந்தாலும் போட்டுக்கலாம். இல்லை சாம்பார் பொடியோ வேறு எது சில்லி பவுடரோ போடணுன்னா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ வாழைக்காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம வாழைக்காயை வேக வச்சுக்கலாம். வாழைக்காய் சீக்கிரம் ஆகிடும், வெந்துடும். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் குக் ஆனால் போதும். வாழைக்காய் ஆன பிறகு மாம்பழ சாம்பாருக்கு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து நான் கரைச்சி இதில் விட்டுருக்கேன். அதோட 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடியும் போட்டு நான் கலந்து வச்சுருக்கேன். இப்போ அதுக்கு தேவையான உப்பு இதில் சேர்த்துக்கலாம். கறி ஆயிட்டுருக்கு. இங்கே சாம்பார் நம்ம புளி சாம்பார் பொடி உப்பு எல்லாம் சேர்த்து கரைச்சி இப்போ இது கொதிக்க வச்சுருக்கேன். ஒரு 5 நிமிஷம் ஒரு கொதி வந்ததும் மாம்பழம் சேர்த்து பருப்பு கரைச்சி விட்டு தாளிச்சிக்க வேண்டியதான். இப்போ சாம்பார் கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மாம்பழத்தை சேர்த்துக்கலாம். மாம்பழம் சேர்த்து இது இன்னொரு கொதி வரட்டும். இப்போ மாம்பழம் சேர்த்து நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ பருப்பு நம்ம வேக வச்சு வச்சுருந்தோம்ல, அதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பருப்பு சேர்த்தாச்சு. இப்போ இது ஒரு கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தாளிக்க வேண்டியதான். இப்போ மாம்பழ சாம்பார் ஆயிடுச்சு. நம்ம இதுக்கு தாளிச்சிக்கலாம். இப்போ நம்ம சாம்பாருக்கு தாளிச்சிக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், கருவேப்பிலை, இப்போ சாம்பாருக்கு தாளிச்சிக்கலாம். இப்போ நமக்கு மாம்பழ சாம்பார் ரெடி. இப்போது நம்ம வீட்டில் லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. சுட சுட மாம்பழம் சாம்பார், வாழைக்காய் காரக்கறி, அப்புறம் சாதம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் மாம்பழம் சாம்பாரை. மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.